இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ராகி பனானா கேக்கு தாங்க வந்து செஞ்சுருந்தோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1/2 கப் வந்து தயிர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த வாழைப்பழமாக இன்றைக்கி நான் 3 வாழைப்பழம் வந்து எடுத்துருக்குறேங்க. இந்த 3ஐயும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம இந்த தயிரோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். நான் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணலைங்க, நாட்டு சக்கரை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப் வந்து டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் வந்து ஆயில், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 1 கப் வந்து ராகி ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 கப் வந்து கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் காஃபி பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், இது எல்லாத்தையும் வந்து நல்லா சளிச்சிட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா பாதாம் அப்புறம் வால்நட் வந்து நாங்கள் வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓவன் பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 40 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்ததுங்க, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.